சந்தோஷ். என்னம்மா வீட்டுக்கு போலாமா? இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போலாம். பல்லவி மனசு மாறணும், அத்தை மனசு மாறணும், இங்க எல்லாம் மனசு மாறி 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும். இதெல்லாம் எப்போ நடக்கும்னு தெரியலடா. எப்படியாவது நடக்குமா? இப்ப நம்ம கும்பிட்டு சாமி நம்மளை கைவிடாதுமா. வாமா, ரொம்ப டென்ஷனா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சந்தோஷ், ஒரு முக்கியமான விஷயம். பல்லவி வீட்டுல நடந்ததையும் வீட்டுல யார்கிட்ட சொல்லாத. சரிம்மா. என்ன நான் சொன்னது புரிஞ்சதுல? போயிட்டு வரீங்க 2 பேரும்? பல்லவி வீட்டுக்கு போயிட்டு வரோம். உள்ளதாங்க. என்னங்க என்னாச்சு? உள்ளதாங்க. அது வந்து அண்ணே, இதை பாருங்க, கவலைப்படாதீங்க. பல்லவிக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் சீக்கிரமா நல்லபடியா சரியாயிடும். உள்ளதாங்க. என்னங்க என்கிட்ட போய் நீங்க மன்னிப்பெல்லாம்? கேட்க வேண்டியவங்க. நீங்க எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்கணும்? அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டீங்க? நானும் உங்ககிட்ட உண்மையை மன்னிச்சிருக்கேன். இன்னைக்கு எல்லாரும் வாழ்க்கையிலும் இவ்வளவு சிக்கல் பிரச்சனை இருக்குன்னா அது நானும் ஒரு வேலை காரணம் தான். நானும் இல்லைங்க, நீங்கெல்லாம் ஏதோ நல்லதை நினைச்சுதான் இப்படி செஞ்சீங்க. ஆனா அது ஏதோ தவறா முடிஞ்சிருச்சு. இது மனுஷங்க தப்புன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் குத்தம் சொல்லிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு. உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் வேண்டாம். ஒரு நல்ல நண்பனா நீங்க அவருக்கு பண்ணது சரியான விஷயம் தானே. ஆனா உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பெரிய மனசு. இந்த பக்குவமும் நிதானமும் வேற யாருக்கும் வராது. உனக்கு வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் அது நான் அவர் மேல வச்சிருக்கிற அன்பு. வேற எந்த காரணமும் கிடையாதுன்னு. வாங்கண்ணே, உள்ள போலாம். கணேஷ், அனு வந்துட்டா. அனு, நீ பாட்டுக்கு என் பேச்சு கேட்காம பல்லவி பார்க்கணும் கிளம்பி போயிட்டேன். மாத்தா ஏன் உண்டில நாக்கிட்டாரு. என்னதான் எதுக்கு பல்லவி வீட்டுக்கு போன? அவமானப்பட்டு திரும்பி வருவோம். எனக்கு அங்க எந்த அவமானமும் ஏற்படல. அதையும் தவிர எல்லாரும் இப்படி மானவமானம் பார்த்துக்கிட்டு ஒதுங்கி நின்றுட முடியாது. யாராவது ஒருத்தர் முன்னாடி வந்து கை கொடுத்துதான் ஆகணும். அதை பண்ற முயற்சியில தான் நான் இப்ப இருக்கேன். அனு சொல்றது கரெக்ட் தான் கணேஷ். பல்லவி மனசை மாத்துறதுக்கு அனுவை தவிர வேற யாராலையும் முடியாது. இல்ல சுந்தரம், எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. ஏத்தா ஏனோ நீ இப்ப பல்லவிய பார்த்து பேசினியே, பல்லவி என்ன சொன்னாங்க? அது அது வந்து சொல்லணும். 2 குடும்பமும் ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கலாம்னு நான் சொன்னேன். பல்லவி யோசிச்சுட்டு சொல்றேன்னு சொன்னாங்க. யாரு? பல்லவி யோசிச்சு பதில் சொல்றேன்னு உங்ககிட்ட சொன்னாங்க. இதை என்ன நம்ப சொல்றியானு? நடந்தது இதான் தான். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் என்ன பண்றது?
நீயாவது சொல்லு, பல்லவி என்ன சொன்னாங்க? சொல்லு சந்தோஷ். சந்தோஷ் ப்ளீஸ் பிரியப்பா, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. சந்தோஷ், பல்லவி அணுவ ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க. இதுதான் நான் அப்பவே சொன்னேன், இது தேவையான உனக்கு? தேவைதான்க்கா. அவர் நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கணும்னா இதெல்லாம் எனக்கு தேவைதான். உலகத்துல பெருமையா இருந்து எத்தனையோ பேர் நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்காங்க. என்னால பல்லவி மனசு கூடவா மாத்த முடியாது? கவலைப்படாதக்கா, நான் பொறுமையா இருந்து இதை சாதிச்சு காட்டுவேன்.